வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கவுனி அரிசி ஸ்வீட். 2 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. வாஷாக கீழே ஊற்றிடுங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதை நம்ம மறுபடியும் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஆக்சுவலி 1 நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறதுக்காக 3 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இப்போ 3 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதே தண்ணியில் நம்ம குக்கரில் வச்சிடலாம். 6 டம்ளர், ஒரு உலக்குக்கு 1 கப்பு ரைஸ்க்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 2 கப்பு ரைஸுங்கிறதுனால 6 டம்ளர் நம்ம ஆட் பண்ணுறோம். அதே தண்ணி, ஊற வச்ச அதே தண்ணியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதோட சத்தெல்லாம் அதில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதே தண்ணியை நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். அதுதான் நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு பக்கம் எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது. இப்போ இது 10 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 விசில் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துடலாம். ஆனால் வெந்துருச்சு, அந்த தண்ணி போகிறதுக்காக நம்ம 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணாலும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்பு இதுக்கு 2 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ துருவின தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இது இன்னும் போக போக டைம் ஆக ஆக அந்த கெட்டியாகிட்டே தான் போகும் இந்த ஸ்வீட்டு. அதனால் தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. கெட்டியாகிட்டே தான் போகும் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும். நெய் 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களோட நெய் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் சத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.